வரும் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையும் அதிமுக பொதுச் செயலாளரும் வருங்கால முதல்வருமான திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2024 எடப்பாடி தலையிட்டு நிறைய பேரை வேட்பாளர் போட்டாருன்றதான் பிரச்சனையா சொன்னாங்கல்ல. இன்னைக்கு அதெல்லாம் வேணாம், நாங்க கொடுக்கறத போடுங்கன்றாங்க. ஆமா தானே? அதானே? ஆமா. இப்பவும் இபிஎஸ் நான் தான் சொல்லுவேன்றாரா? ஆமா ஆமா. சரி. அப்போ இது பெரிய முரண்பாடா வருது. இந்த முரண்பாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிண்டிகேட். முன்னாள் அமைச்சர்கள் சிண்டிகேட். ஆமா. இந்த சிண்டிகேட்டை எடப்பாடி உடைப்பாரா இல்ல ஜெயலலிதாவை போல மாறுவாரா? கள்ளக்குறிச்சி குமரகுரு இந்த குமரகுரு இவருடைய கட்டுப்பாட்டை மீறி எடப்பாடி எதுவுமே செய்ய மாட்டாரு அவர் நினைக்கிறார். குமரகுரு ஓ, எப்படின்னா அவர் ஒரு மாவட்ட செயலாளர் தானே சார்? நான் என்ன ஒன்றிய செயலாளர் சொல்றேன். சரி, நானும் மாவட்ட செயலாளர் தான் சொல்றேன். அந்த மாவட்ட செயலாளர் எடப்பாடி கிட்ட அவ்வளவு பவர்ஃபுல்லா. உதாரணத்துக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. யார் அம்மா? எடப்பாடி அம்மா. 13வது நாள்ல திருப்பதிக்கு இவர் கூட்டிட்டு போறாரு. குமரகுரு பாண்டிச்சேரியில ஓம் சக்தி சேகர்னு ஓபிஎஸ் அணியினுடைய மாநில தலைவர். ஆமா, ஓபிஎஸ் அணியில ஓம் சக்தி சேகர். ஆமா, மாநில தலைவர். அவருடைய தம்பி பழனியப்பான்னு பேரு. சரி. அவருக்கு திருக்கோயில் ஒரு சீட்டு வேணும், ஒத்த கால நிக்கிறாரு. யாரு? குமரகுரு. அவரு எந்நேரம் எங்க இருக்காரு? பொன்முடி வீட்டிலேயே கிடக்குறாரு. யாரு? பழனியப்பா அதிமுக ஒன்றிய செயலாளரா? ஆமா ஆமா. ஒன்றிய செயலாளர்கள் டிஎம்கே ஓட லிங்க்ல இருக்காங்க. அது அவர் மட்டும் இல்ல. நீங்க அதாவது அரசு இளந்தேவன், கதிர் தண்டபாணி, அருணகிரி, இப்படி பல குமரகுரு கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்றிய செயலாளர்களுக்கு இந்த பொங்கல் கொண்டாடுவதற்கு வசந்தம் கார்த்திகை எவ்வளவு கொடுத்துருக்காரு? 5 லட்சம் ரூபா கொடுத்து பொங்கலை கொண்டாடுங்கப்பா. ஒரு பஞ்சாயத்து போர்டு பேரூராட்சி தலைவரின் மகனை லீபா ரோஸை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு எங்க சம்பாதிச்சிருக்கான்? பஞ்சாயத்து போர்டு சம்பாதிச்சிருக்கான். 14 கோடி ஒரு வருஷத்துக்கு 28 கோடி ரூபாய் பஞ்சாயத்து வருமானம். 14 கோடி அவனை எடுத்துக்கிறான். எந்த கட்சி சார்? திமுக தான். வேற எந்த கட்சி? வேலுமணி, தங்கமணி எல்லாமே 2011 தான் வர்றாங்க, அமைச்சராக வர்றாங்க. இப்போ ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா எதை பயன்படுத்தியதோ, எந்த அதிகாரத்தை பயன்படுத்தியதோ அதை பயன்படுத்தலைன்னா இந்த தேர்தலில் எடப்பாடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த நபர்கள் உருவாக்கி விடுவார்கள். ஆமா, இது 100. நீங்க குமரகுரு ஆள் பூரா ஒன்றிய செயலாளர் பூரா வசந்தா கார்த்திகாய் வீட்டில் இருக்கான்னா இது என்ன திமுகவா அண்ணா திமுகவா? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்கள், அவருமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கான வேலைப்பாடுகளையும் அதற்கான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் மும்முரமாக எல்லா கட்சிகளுமே அதை தொடங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தாவேகா உட்பட இன்று காலை அந்த தேர்தல் அறிக்கை குழு ஒன்று அவங்களுமே ஒரு தயாரிப்பு குழு என்ன நடந்ததுன்னு ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கட்சியுமாவே அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவங்க தேர்தலுக்காக எப்படி தயாராகிட்டு இருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற திமுக அது கடைசியா வருவோம். ஏன்னா அவங்க ஒரு அலைன்ஸை வச்சிருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை காட்டிகிட்டே இருக்காங்க. அது ஃபைனலாக என்னன்றதை பேசுவோம். அதிமுகவுக்கு வருவோம். என்டிஏ அலைன்ஸ் அதிமுக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு கட்சி கட்டமைப்பை எடப்பாடி பழனிசாமி எப்படி வச்சிருக்காரு, அவர் எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போறாரு? கிட்டத்தட்ட 180 தொகுதிகள் கிட்ட அவருடைய பயணம் முடிஞ்சிருக்குது. அதனால அவருடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அதிமுக எப்படி தேர்தலை சந்திக்க போறாங்க சார்? வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்ய போறாங்க? எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டில் மூத்த அமைச்சர்கள்
கட்டுக்குள் வந்து விட்டார்களா, வர மறுக்கிறார்களா? இதுதான் இப்போ அதிமுக அரசியல். அதாவது முன்னாள் அமைச்சர்கள்னே சொல்றீங்க. ஆமா ஆமா, முன்னாள் அமைச்சர்கள் ம். அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய அடையாளங்கள். பில்லர். ஆமா ஆமா பில்லர். ஆமா. ஏன்னா இப்போ ஒரு மாவட்டம் திண்டிவனம், விழுப்புரம் சிவி சண்முகம், தருமபுரி கேபி முனுசாமி, அன்பழகன் முனுசாமி, இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நீங்கள் திண்டுக்கல் எடுத்துட்டா திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், விருதுநகர் அந்த சைடுன்னா இவரு ராஜேந்திர பாலாஜி, இப்படி இவர்கள் தான் நீங்கள் நேரடியாக எடப்பாடி தொடர்பு கொள்ளுகிற ஆட்கள் இவர்கள் தான். இப்போ இந்த நபர்கள் அத்தனை பேரும், கோயம்புத்தூர்னா வேலுமணி, நாமக்கல் திருச்செங்கோடு தங்கமணி, இவர்கள் அத்தனை பேரும் இப்போ எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க. என்ன நெருக்கடினா, இந்த ஒரு மாவட்டம் ஒரு எம்பி தொகுதி, 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் இந்த பட்டியலை நாங்கள் தான் கொடுப்போம். இது யார் காலத்தில் இந்த நடைமுறைனா, காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில். ஜெயலலிதா மாவட்ட செயலாளர்கள் தான் இந்த பட்டியலை கொடுப்பாங்க. மூணு பட்டியலை கொடுப்பாங்க. 3 பேர். அதான் ஒரு தொகுதிக்கு 3 பேர். இல்ல, இந்த முறையும் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் இந்த முறை எடப்பாடியை தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை தாண்டி நீங்க யாரையும் தேர்வு செய்யக்கூடாது. எடப்பாடியினுடைய அதிகாரத்தை இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நான் கொடுக்க லிஸ்ட் தாங்க நீங்க அறிவிக்கணும். இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஒரு தொகுதி 3 பேர்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. ஆமா. அதுக்கு பிறகு ஃபைனலைஸ் பண்றது வந்து அம்மா பண்ணுவாங்க, அம்மையார் ஜெயலலிதா பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஆமா. இப்ப எடப்பாடி தான் பண்ணுவாரு. அம்மாவா? ஆமா. ஆனால் இப்படி நடந்தத இப்போ எடப்பாடி இந்த பட்டியலை நம்ப தயாராக இல்லை. சரி, இந்த பட்டியலை நம்ப தயாரா இல்லை. ஜெயலலிதாவை பொறுத்தவரை இந்த பட்டியலுக்கு வெளியே உள்ளவர்களையும் நம்ம நியமிக்கும். இந்த பட்டியலுக்கு வெளியே உள்ளவர்களையும் நியமிக்கும். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலுக்குள்ளதான் நீங்க அறிவிக்கிறோம். நாங்க சொல்றவங்கள போடுங்க. இது என்ன சார், எல்லா முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அந்த முக்கிய தலகர்த்தாக்கள், அதிமுகவில் இருக்கிற தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லாருமே சொல்றாங்களா? இப்படி எல்லாருமே இந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க இபிஎஸ்க்கு. பட் இபிஎஸ் ஒன் மேன் ஆர்மியா எல்லாத்தையும் கொண்டு வந்து கடந்து வந்திருக்காருல்ல, அவரும் டிசைடட் தானே, கடைசியா அவர் தானே முடிவெடுப்பாரு. ஆமா, அப்படிதான் இருக்காரு. ஆமா. ஆனால் இதை அமைச்சர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். முன்னாள் அமைச்சர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்ப அங்கதான் என்ன வரும்? முரண்பாடு வரும். ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே இந்த அமைச்சர்கள் நீங்க அந்தந்த மாவட்டத்தில் திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக ஒரு வலுவான வேட்பாளரை போட்டு அந்த வேட்பாளருக்கு எதிராக கோடிகளை செலவு செய்யக்கூடிய வேலையை யார் செய்யல? இந்த முன்னாள் அமைச்சர்கள் செய்யல. இதுதான் இப்ப எடப்பாடிக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்குமான கருத்து வேறுபாடு. செங்கோட்டையன் வெளியே போனதுக்கு இதெல்லாம் தான் காரணம். செங்கோட்டையன் இல்ல சார், 2024 எடப்பாடி தலையிட்டு நிறைய பேரை வேட்பாளர் போட்டாருன்றதான் பிரச்சனையா சொன்னாங்கல்ல. இன்னைக்கு அதெல்லாம் வேணாம், நாங்க கொடுக்கறத போடுங்கன்றாங்க. ஆமா தானே? அதானே? ஆமா. இப்பவும் இபிஎஸ் நான் தான் சொல்லுவேன்றாரா? ஆமா. சரி. அப்போ இது பெரிய முரண்பாடா வருது. இந்த முரண்பாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிண்டிகேட். ஆமா. இந்த சிண்டிகேட்டை எடப்பாடி உடைப்பாரா, இல்ல ஜெயலலிதாவை போல மாறுவாரா? இதுதான் இப்போ விவாதம். உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி குமரகுரு, இந்த குமரகுரு இவருடைய கட்டுப்பாட்டை மீறி எடப்பாடி எதுவுமே செய்ய மாட்டாரு அவர் நினைக்கிறார். குமரகுரு எப்படின்னா, அவர் ஒரு மாவட்ட செயலாளர் தானே சார்? நான் என்ன ஒன்றிய செயலாளர் சொல்றேன்? சரி, நானும் மாவட்ட செயலாளர் தான் சொல்றேன். அந்த மாவட்ட செயலாளர் எடப்பாடி கிட்ட அவ்வளவு பவர்ஃபுல்லா. உதாரணத்துக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. யார் அம்மா? எடப்பாடி அம்மா. 13வது நாள்ல திருப்பதிக்கு இவர் கூட்டிட்டு போறாரு. குமரகுரு அவர் ஏதோ தேவஸ்தான கமிட்டியில ஒரு உறுப்பினர். ஆமா. இவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் 13 நாள் என்பது துக்கமே மறையாத நாள்.
ஆமா 13 நாள் ஆ. துக்கமே மறையாத நாள். ம். இந்த மறையாத நாள்ல எடப்பாடியை வற்புறுத்தி கூட்டிட்டு போறாரு. ம். வாங்க அங்க போய் ஒரு தோஷத்தை கழிச்சிருவோன்னு. ம். போன பிறகுதான் தோஷமே பிடிக்குது. ம். 13வது நாள்ல ம். எந்த மூத்த ஐயரும் தோஷம் கழிப்பதோ அல்லது நீங்க அங்க பூஜை செய்வதோ புனஸ்காரம் செய்வதோ இதுவரை நடைமுறையில் இல்லை. ம்ஹும். அந்த அங்க இருக்கிற மூத்த ஐயர்ல என்ன பண்ணிட்டாங்க, தட்டி கழித்து விட்டு ம். சிறார்கள் இருக்காங்கல்ல, ஆமா குட்டி பூசாரிங்க, ஆ. குட்டி ஐயருங்க வச்சு தோஷத்தை பண்றாங்க. இபிஎஸ்க்கு இபிஎஸ் இல்ல சார், ஒரு தோஷம் கழிக்க இங்க இருந்து திருப்பதி கோயிலுக்கு கூட்டு போறாரு, சரிங்களா? ம். மரணம் நிகழ்ந்த வீடு. ம். தமிழர் மரபு வந்து ஒரு கொஞ்ச நாட்களுக்கு எங்க கோயிலுக்கும் போக மாட்டாங்க. கொஞ்சம் அதுவும் முக்கியமா அவங்க தாயார் இறந்தது. ம். அந்த நேரத்துல அவருமே வேண்டான்னு மறுத்துருக்கலாம். இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவர் தானே. போயிருக்கார. எது நீங்க பல தலைவர்கள் ஆ. நீங்க இந்த ஜோசியக்காரர் சொல்றதை தான் நம்புறாங்க. அதுதான் உண்மை. குமரகுரு ஜோசிகாரர் மாட்டாரா? ஆமா ஆமா. அப்ப அவரு நீங்க தலைவரை குஷிப்படுத்தணும்ல. ஓ. ஆ? ம். இப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தா தான் ம். இப்ப இவரை பொறுத்தவரை குமரகுரு என்ன பண்றாரு, பாண்டிச்சேரியில ஓம் சக்தி சேகர்னு ஓபிஎஸ் அணியினுடைய மாநில தலைவர். ஆமா. ஓபிஎஸ் அணியில ஓம் சக்தி சேகர் ஆமா மாநில தலைவர். ம். அவருடைய தம்பி ம். பழனியப்பான்னு பேரு. சரி. அவருக்கு திருக்கோயில் ஒரு சீட்டு வேணும், ஒத்த கால நிக்கிறாரு. யாரு? குமரகுரு. குமரகுரு. அவரு எந்நேரம் எங்க இருக்காரு? ஆ. பொன்முடி வீட்லயே கிடக்குறாரு. யாரு? பழனியப்பா. பழனியப்பா. பழனியப்பா அதிமுக ஒன்றிய செயலாளரா? ஆமா ஆமா. ஒன்றிய செயலாளர்கள் டிஎம்கேவோட லிங்க்ல இருக்காங்க. அது அவர் மட்டும் இல்ல. ஆ. நீங்க அதாவது அரசு இளந்தேவன், கதிர் தண்டபாணி, அருணகிரி, இப்படி பல குமரகுரு கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்றிய செயலாளர்களுக்கு இந்த பொங்கல் கொண்டாடுவதற்கு வசந்தம் கார்த்திகா எவ்வளவு கொடுத்துருக்காரு? 5 லட்சம் ரூபா கொடுத்து பொங்கலை கொண்டாடுங்கப்பா. எப்படி? வசந்தம் கார்த்திகே டிஎம்கே எம்எல்ஏ பிளஸ் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர். ஆமா. அவரு இவங்களுக்கே காசு தராரு, ஏடிஎம்கே காரங்களுக்கு. ஏடிஎம்கே காரர்களுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது திமுக காரர்களுக்கு இயல்பு. உதாரணத்துக்கு நீங்க வேலுமணி இருக்கார்ல, வேலுமணி போன தேர்தலில் திமுகவை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு பெரிய நிலத்தையே எழுதி கொடுத்து தனக்கு ஆதரவா திருப்பினார். வேலுமணி இதெல்லாம் சகஜம் சார். திமுக அண்ணா திமுகல இது மிக மிக சகஜம். நீ ஒதுங்கப்பா, வேலை செய்யாம இரு, நான் ஜெயிக்கணும், காசு வாங்கிக்கோ. இது திமுக அண்ணா திமுக சேர்ந்த 2 பேருமே இப்படி ஒரு அன்கோ இருக்கும். இப்போ இந்த குமரகுரு கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க ஒன்றிய செயலாளர் அந்த மாவட்டங்கள் பூரா யார் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க? வசந்தம் கார்த்திகேயன் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் மறைப்பதற்கு எடப்பாடி நெருக்கமா வச்சுக்கணும். இந்த திருப்பதி கூட்டு போறது இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு 96ல இருந்த மந்திரிகள், 91 96 இருந்த மந்திரிகள் யாரையுமே ஜெயலலிதா 2001 வச்சுக்கல. 2001 வச்சுக்கல. என்ன காரணம்? இவர்கள் பூரா நமக்கு விசுவாசமாக இல்லை. உதாரணத்துக்கு ஆரம்பி, செங்கோட்டையன், ரகுபதி, முத்துச்சாமி, மருங்காபுரி பொன்னுச்சாமி, கருப்சாமி பாண்டியன், அவர் அமைச்சரில் மாவட்ட செயலாளர் இருந்தார். சேடப்பட்டி, உளுந்தூர்பேட்டை ஆனந்தன், கண்ணப்பன், ரகுபதி, இப்படி பல பேர் நான் சொல்லிட்டே போகலாம். இவர்கள் பூரா 96 மந்திரிகள். 2001 அத்தனையும் புது ரத்தங்கள். இப்போ நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பழைய ஆட்கள் உங்களுக்கு விசுவாசமா இல்லை. அம்மையார் ஜெயலலிதா எப்படி மாத்தினாங்களோ அதை விட மாற்றினால் இந்த கட்சி காப்பாற்றப்படும். எடப்பாடிக்கு சொல்றீங்க? ஆமா. இல்லைன்னா இந்த ஒன்றிய செயலாளர்லாம் டிஎம்கே வேலை செய்யும். இப்போ இவங்கெல்லாம் நான் சொன்ன படிச்ச மந்திரிகள் பூரா 96ல மந்திரிகளையே மாத்தினாங்க. நான் தான் சொல்ல 96ல 2001 ஆட்சிக்கு வந்த பொழுது செந்தமிழன் அமைச்சர். ஆமா. இப்ப டிடி கூட இருக்காரு. ஆமா. செந்தமிழன் அமைச்சர். பொள்ளாச்சி ஜெயராம அமைச்சர். செம்மலை ஹெல்த், செம்மலை முக்கூர் சுப்பிரமணியன் அமைச்சரான பிறகு நானும் அங்க இருந்தேன். கூட்டம் வந்துட்டே இருக்கு. போய் ஆளுநர் மாளிகையில பதவியேற்று வந்துட்டார் முக்கூர் சுப்பிரமணியன். பதவியேற்றுட்டு வந்தா நீங்க அந்த வடார்காடு தென்னார்காடு மாவட்டம் பூரா எங்க வந்துட்டான்? செக்ரட்டரியேட்டுக்கு அமைச்சர் ரூமுக்கு வந்துட்டான். 9 மணி வரைக்கும் சால்வ மாலை. அப்ப நான் தான் போய் பக்கத்துல போய் காதல போய் சொன்னேன், ஐயா
அம்மா முதலமைச்சர் ஆனது கூட இவ்வளவு கூட்டம் வரல, ம். இது ஓவரா தெரியுது, ம். பாத்துக்கண்ண. அப்பா இப்ப கிளம்பு காலையில நான் மந்திரியா இருக்க மாட்டேன். அப்போ அதே போல ம். துளசி ஐயா வாண்டையான்னு ஒருத்தர் ம். மந்திரி பதவி ஏற்று தஞ்சாவூர் போனாரு. சாரட்டு வண்டி, குதிரை சாரட்டு வண்டி, இதையெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு தகவல் வருது. ஓ, இன்னும் ஒரு வாண்டையாராவே இருக்காரா? ம். அதிமுக அமைச்சரா இல்ல, இன்னது வாண்டையார். 10 நாள் என்ன ஆனாரு? பூண்டையார். இதுதான் ஜெயலலிதா. 2001 யார் யார் அமைச்சர்னு கேட்டுங்க. நத்த விஸ்வநாதன், சண்முகவேலு, இப்படி திருச்சியில அண்ணாவின்னு ஒருத்தர், அப்பாவி திருச்சியில அண்ணாவின்னு ஒருத்தர், கண்டக்டர், பஸ் கண்டக்டர் இருந்தவர், சரி, பஸ் கண்டக்டர் இருந்தவர், வில்வநாதன் ஒருத்தர், காவிரி பாக்கத்துல சிறு குறு இண்டஸ்ட்ரியல் அமைச்சர். இப்படி பல பேர் கண்டினியூவலாக பண்ணி சீட்டெல்லாம் வாங்கவே முடியல. சீட்டெல்லாம் ஆமா. சுதர்சனன் ஒருத்தரை பவாரியா கொள்ளக்கார அடிச்சு கொண்டான்ல, அவர் அமைச்சர். பவாரியா கொள்ளக்காரா. அப்போ பிற்பட்டு சங்கரன் கோயில் கருப்புசாமி, நீங்க வீட்டுக்கு, நீங்க ஒரு நிருபர், நீங்க வீட்டுக்கு போயிட்டு சங்கரன் கோயில் போயிட்டு குற்றாலம் போயிட்டு அப்படியே அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா இருங்க அப்படின்னு வேட்டியில கோமணத்தை கட்டிட்டு தென்னை மரத்தில் ஏறி இளநீ போட்டு கொடுப்பார். பல பேர் குடிச்சிட்டு வந்திருக்கான். அது நானும் ஒரு ஆள். ஒரு அமைச்சர், ஜெயலலிதாவுடைய கண்டுபிடிப்பு கருப்புசாமி. அப்போ நீங்க கருப்புசாமி பாண்டியனே காணோம், ஆனா கருப்புசாமி அமைச்சர், சங்கரன் கருப்புசாமி. அப்படி பல பேர் 91, 96 அமைச்சராக இருந்த பல பேர், எம்எல்ஏக்களாக இருந்த பல பேர் அரசியலே இல்லை 2001. இப்படி ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர்களுடைய பயோடேட்டா ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஜெயலலிதா மீண்டும் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும், எம்எல்ஏ பதவி வேணும், இப்படியெல்லாம் கேட்கவே முடியாது. என்ன காரணம்? இவர்கள் முடிவு செய்வது தான். இப்போ நீங்கள் பாஜகவோட மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன், அவருக்கு அந்த அம்மா 3 முறை அமைச்சர் பதவி மாறி மாறி, தொழில்துறை, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே. அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் அது திருநெல்வேலியில் போய் இறங்க மாட்டார், முன்னாடியே இறங்கிடுவார். ஏன்? கட்சி தொண்டர்கள் பூரா ஆப்ளிகேஷனோட நிற்பான். இப்படி இந்த தகவல் அந்த அம்மாவுக்கு வந்த பிறகு 2011 சீட்டே இல்லை. அம்மா உங்களுக்குலாம் நிறைய வயசு இருக்கு, முதல்ல கட்சிக்காரனை பாருங்க. யார? கட்சிக்காரனை பாருங்க. கட்சிக்காரன் தான் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், நான் இல்லை. யார் சொன்னது? அம்மையார் ஜெயலலிதா. கட்சிக்காரன் தான் அமைச்சர் பதவி கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன். நீங்க உங்களை பல பேர் பதவி சீட்டே கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அப்போ நீங்க யாருக்குமே உண்மையா இல்லை. இதுதான் ஜெயலலிதா. எம்ஜிஆர் இதை விட ஒரு மடங்கு மேல பொதுக்குழு உறுப்பினராக வருவதற்கு கட்சிக்காரன் ஓட்டு போடணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பொதுக்குழு உறுப்பினர் பூரா மாவட்ட செயலாளரை கொடுத்து ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்தா பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? பொதுக்குழு என்பது கட்சிக்காரனே ஓட்டு போட்டு வந்தாதான் உடனே நான் பொதுக்குழுவா தேர்ந்தெடுப்பேன். இந்த பொதுக்குழு தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும். அப்போ ஒரு முறை எம்ஜிஆருக்கு வலதுகை இடதுகை ரெண்டுமே யாருன்னு கேட்டீங்கன்னா குழந்தைவேலு. குழந்தைவேலுக்கும் அமைச்சர் அரங்கநாயகம், இவர் கல்வி அமைச்சர், இவர் உள்ளாட்சி அமைச்சர், 2 பேருக்கும் பொதுக்குழு உறுப்பினருக்கு தேர்தல். சார் எவ்வளவு ஜனநாயகம் இருந்திருக்குன்னு பாருங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு சாதாரண பதவி. அன்னைக்கு அமைச்சர்களே பொதுக்குழு உறுப்பினராக வருவதற்கு தேர்தல். அந்த 2 பேரும் பொதுக்குழு ஓட்டு போட்டதுல குழந்தையோடு ஜெயிச்சிட்டாரு, அரங்கநாயகம் தோத்து போயிட்டார். எம்ஜிஆர் கூட கேட்டாரா, என்னையா தொண்டர்கிட்ட தொடர்பே இல்லையா? யாரை பார்த்து? அரங்கநாயகம் ஒரு மூத்த அமைச்சர், கல்வி அமைச்சர். உனக்கு தொண்டை ஓட்டே போடலையே, தோத்து போயிட்டே, படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இவருக்கு அவருக்கும் ஏறக்குறைய ஒரு 300-400 ஓட்டு வித்தியாசம். அந்த ஒன்றியங்கள்லாம் போடுறது, ஒன்றியம் நகரங்கள்லாம் போடுறது. அப்போ நீ அரசியலுக்கே லாய்க்கில்ல, தலைவரை மாற்றிக்கிறேன், என்ன தூக்கிடாதீங்க. யாரு? அரங்கநாயகம். இப்படி அந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை எம்ஜிஆரும் சரியா வச்சிருந்தாரு, ஜெயலலிதாவும் சரியா வச்சிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு கனிமொழியை தூத்துக்குடியில் எதிர்ப்பதற்கு யாரு? புத்தூர் வைத்தியசாலை வேலுமணி, புத்தூர் கட்டு வேலுமணி. வைகோ பையனை எதிர்ப்பதற்கு மணல் கரிகாலனுடைய தம்பி கருப்பையா.
ஆற்றுல மண்ணே இருக்காது. அப்போ இதெல்லாம் ஏடிஎம்கேவில் இப்போ எல்லாம் விலை பேசி டிஎம்கே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100% நடந்துட்டு. இது 100% குமரகுரு போன்றவர்களுக்கு தெரியணும்ல இந்த மாதிரி இல்ல, நம்ம குமரகுரு அல்ல, அதாவது எடப்பாடி நம்மகிட்ட இருக்காருயா. ஆ. நீங்க ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர் கட்டுப்பாட்டில் இருந்தா அவன் எதை வேணா செய்யலாம். கட்சி- இப்போ நான் இப்போ எங்கள் ஊர் ராமநாதபுரம் தொண்டி. இந்த தொண்டியில் திமுகவினுடைய ஒரு உறுப்பினர், அந்த அம்மா தான் இப்போ அங்கே சேர்மன். ம். அந்த அம்மா மகன் அந்த தொண்டி பஞ்சாயத்து வருஷம் 28 கோடி ரூபாய் வருமானம் வருது. எவ்வளவு? 28 கோடி. 14 கோடி சுட்டுறாரு. ம். யார? 14 கோடி. சாதாரணமாங்க. இதுக்கு அந்த மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம் தான் அவருக்கு ஆளினாள். காதர் பாஷா முத்துராமலிங்கம். காதர் பாட்சா முத்துராமலிங்கம் ஆ. அவர் தான் அது இந்த இளைஞனுக்கு தொண்டியில் இருக்கக்கூடிய ஆ. அவங்க அம்மா சேர்மன். ஆ. இந்த இளைஞனுக்கு பாஸ் அவரா? பாஸ் அவரு காதர் பாஷா காதர் முத்துராமலிங்கம். பாட்சா என்ற இவர் வசூல் பண்ணி கொடுக்குறாரு. ஆமா. ஆ. இப்ப இந்த இளைஞன் என்ன பண்றான், ம். திருவாடான தொகுதியில ஏடிஎம்கேல லீமா ரோஸ் அந்த அம்மா ஆமா. இப்ப ஒரு ஆஸ்பத்திரியே கட்டிட்டாங்க, அப்போலோ ஆஸ்பத்திரியே அந்த தொகுதியில. அப்போ அப்போ அதை விட பெரிய ஆஸ்பத்திரி திறந்தாச்சு திருவாடனை திருவாடானையில. கருணாஸ் நின்ன தொகுதி சார். அதேதான் நான் அந்த தொகுதிக்கு 2021 தேர்தலுக்கு முன்னாடி சர்வேவுக்காக போயிருந்தேன். சட்டமன்ற அலுவலகமே இல்லன்னு சொன்னாங்க சார். இல்லன்னு சொன்னாங்க. அப்ப கருணாஸ் எப்படி அவர் எம்எல்ஏவா இருந்தாருங்க? அல்ல, அது ஆ. சசிகலா பார்த்து கடைக்கன் பார்வைப்பட்டாலே எம்எல்ஏ. ஆ. கடைக்கன் பார்வைப்பட்டாலே எம்எல்ஏ. நேரா பார்த்தா மந்திரி. மந்திரி. நீங்க ராஜேந்திர பாலாஜி ம். பாலகங்கா வீட்டுல ஒரு உதவியாளர். நம்ம பாலகங்கன்னு அங்க சென்னையில் இருக்காரு அந்த பாலகங்கா. ஆமா, அதாவது அந்த அவர் நீங்க சொல்ற ஏடிஎம்கே இல்ல இல்ல இருங்க, நான் நீங்க சொல்ற பாலகங்கா யாருன்னா ஜெயலலிதாவுக்கு மேக்கப் மேன் பீதாம்பரம். பீதாம்பரத்தினுடைய மருமகன் தான் இந்த பாலகங்கா. சரியா? பீதா ஜெயலலிதாவுடைய மேக்கப் மேன், மலையாளி அவங்க. சரி. நீங்க சொல்ற பாலகங்கா அதிமுக பாலகங்கா. நான் சொல்ற பாலகங்கா 91 96ல 25 வயது சட்டமன்ற உறுப்பினரான பாலகங்கா. அவர் இப்ப ஓபிஎஸ் கோட் வந்து இப்ப திமுக சென்டர். இப்போ இருக்காரு, திமுக இருக்காரு. அந்த பாலகங்கா வீட்டுல உதவியாளர் ராஜேந்திர பாலாஜி. அப்போ அவர் ஒரு பட்டாசு ஃபேக்டரி முதலாளி. யாரு? பாலகங்கா. வருஷம் 1 லட்சம் ரூபாய்க்கு மன்னார்குடியில பட்டாசு வெடிக்கணும், இலவச பட்டாசு. மன்னார்குடியில தீபாவளிக்கு பட்டாசு எடுத்துட்டு போறவர் தான் நம்ம ராஜேந்திர பாலாஜி. பட்டாசு எடுத்து கொடுக்கறது சப்ளை. ஆமா ஆமா. அப்போ எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது நீட்டி நிமிந்து, அம்மா தெய்வமே பராசக்தியே அன்னை கருணை கடாட்சகம் பண்ணுங்க. நல்ல ஆளா இருக்காரு. ஏதோ ஒரு படத்துல தான் சொல்லுவாங்க, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் கொஞ்சம் வாய் தான் நீளம். படகோட்டி படத்துல வசனம். அப்ப அதே போல இந்த தகுதி தான் அவரை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராகிச்சு. பால்வளத்துறை அமைச்சர், இப்படி பல துறைகளை, செய்தித்துறை அமைச்சராக இருந்தார் ஒரு முறை ராஜேந்திர. ஆமா ஆமா. அப்ப இதுதான் கருணாஸ் எப்படி எம்எல்ஏ ஆகிறாருன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனையில ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில போய் அவருடைய கிரேஸ் இசைக்குழு போய் அங்க இலங்கையினுடைய சுதந்திர தின விழா இசை கச்சேரி யாருமே போல. ஏன்னா அப்போ ரத்தம் தோய்ந்த நாட்கள் அதெல்லாம். 2009 பல லட்சம் பேருடைய உயிர் போன அந்த மண்ணுல ரத்த வாடையோடு ராஜபக்சே கையில பணம் வாங்கணுமான்னு யாரும் போல. கருணாஸ்க்கு அதெல்லாம் கவலை இல்லை. அப்போ போய் அங்க கிரேஸ் இசைக்குழு அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இங்க வரும்போது இங்க பெரிய எதிர்ப்பு இருக்கு. பெரிய எதிர்ப்பு. நேர போய் எங்க காலில் விழுகிறாரு, சசிகலாட்ட, நீ சட்டமன்ற உறுப்பினர். இப்படித்தான் இந்த நாட்டில் சட்டமன்றம், பாராளுமன்றம் உறுப்பினர்கள்லாம் இப்படி வர ஆட்கள் தான். இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் நாங்க CV சண்முகம் சொல்றாரு, நாங்க சொல்ற பட்டியலை போட்டு நீங்க கொடுங்க. இந்த பட்டியல் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அவர்கள் தான் எங்களுக்கு கீழே விசுவாசமா இருக்கணும். எங்களை தாண்டி யாராவது ஒரு ஆள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று விட்டால் அவன் எங்களை மதிக்க மாட்டான். நீங்க திமுகவில் பொங்கலூர் பழனிசாமின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். ஒரு 2011 தேர்தலில் திட்டமிட்டு நீங்க கலெக்டரை சொல்லி 3 பேரை திட்டமிட்டே தோக்கடிக்கிறார். ஏன்? அமைச்சர் பதவிக்கு போட்டிக்கு வந்துடுவான்.
கருணாநிதிக்கு தெரிந்த பிறகு என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்றார். கருணாநிதியே பல பேரை அரசியலில் பல உயரங்களை பார்த்தவர். அவருக்கு அல்வா கொடுத்தாலும் பொங்கலூர் பழனிசாமி. இப்படி அரசியல் நடக்கும். எப்படி நடக்கும்னா, நீங்க அந்த தொகுதியில தனக்கு போட்டியா ஒருவன் வந்து விடக்கூடாது. உள்ளடி அரசியல். இப்ப இந்த அரசியல் இன்னைக்கு வலுவாக எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய சூழல்ல என்ன செய்வதென்றே எடப்பாடிக்கு தெரியல. இப்போ ஜெயலலிதாவை போல மாறுவாரா இல்ல எடப்பாடியாகவே நீடிப்பாரா? இதுதான் இப்போ உள்ள கேள்வி. எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இந்த தகவல் எல்லாம் போய் சேர்ந்திருக்கா? தகவல் போயிருக்கு போகாம எல்லாம் சார். நீங்க இது நாடாளுமன்ற தேர்தலே புகைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீங்க திருப்பூர்ல ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் பெருந்துறை எம்எல்ஏ ஒரு நண்பர், ஒரு கான்ட்ராக்டர், அவர் தான் நிறுத்துறாங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் ஒரு 10 கோடி செலவு பண்றேன். பாதி தேர்தலே வேண்டாம் வீட்டு போய் படுத்துட்டார். அதே போல ஈரோட்டில் ஆற்றல் அசோக் குமார் எல்லாம் செங்கோட்டை வெளியே போறதுக்கு ஒரு காரணம். செங்கோட்டையே ஒரு ஆளை போட்டு செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த தொகுதியில் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் பிரகாஷ் ஈரோட்டில் அவருக்கு எதிராக அதிமுக இருப்பதாக காமிக்கணும்ல. அப்போ செங்கோட்டை என்ன பண்ணுறாரு? மூட்டையை கட்டிட்டு படுத்துட்டார். செங்கோட்டையினுடைய உதவியாளர் நீங்கள் கதிர் முருகன் இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு 500 பேரோட வர்றாரு. ஆட்டம் பாட்டம் ஆணை ஆட்டம் குதிரை ஆட்டம். ஏடிஎம்கேல இப்போ கோட்டூர்புரம் கவுன்சிலர் ஏடிஎம் கவுன்சிலரு எம்எல்ஏக்கு நாம வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு எப்படி வராரு? 500 பேரோட. செங்கோட்டையோடைய சிசிய அப்போ சிசியனே 500 பேர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அண்ணா நான் எனக்கு சைதாப்பேட்டை கொடுங்க, ஜெயிச்சிருவேன். டி நகர் செலவையும் பார்த்துக்கிறேன், வேளச்சேரி செலவையும் பார்த்துக்கிறேன். செங்கோட்டையை சைதாப்பேட்டை தொகுதி சீட்டை வாங்கிட்டு அவர் தொகுதியை மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல, டி நகர் பார்த்துக்கிறேன், வேளச்சேரி இதுதாங்க லீமா ரோஸ் என்ன பண்ணுது. இப்ப அந்த அம்மா சார்லஸ் மார்டின், ஆமா, பிறந்த ஊர் அந்த அம்மாவுக்கு எது? திருவாடனம் தொகுதி. ஆர்எஸ் மங்கலம்னு ஒரு பக்கத்தில் இருக்கு, ராஜசிங்கமங்கலம், அந்த ஊர் அந்த அம்மா. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, கடைசி காலத்தில் நம்ம அந்த ஊரில் எம்எல்ஏ வந்து மக்களுக்கெல்லாம் செய்யணும். அப்போலோ ஆஸ்பத்திரி, புரூக்லின் ஆஸ்பத்திரி, இது சிங்கப்பூர்ல எலிசபெத் ஆஸ்பத்திரி எல்லாம் எங்க வந்துடும்? நானே திருவாடகை பக்கம் போயலான்னு பார்க்குறேன். இப்போ நீங்க அங்க ஒரு பஞ்சாயத்து போர்டு பேரூராட்சி தலைவரின் மகனை லீமா ரோஸை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு எங்க சம்பாதிச்சிருக்கான்? பஞ்சாயத்து போர்டில் சம்பாதிச்சிருக்கான். 14 கோடி ஒரு வருஷத்துக்கு 28 கோடி ரூபாய் பஞ்சாயத்து வருமானம். 14 கோடி அவனே எடுத்துக்கிறான். எந்த கட்சி சார்? திமுக தான். வேற எந்த கட்சி? திராவிட இயக்கங்கள் தாங்க. லீமா ரோஸுக்கு 20 கோடி ரூபாய் நான் பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்றேன். பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்றேன். எனக்கு லீமா ரோஸை நான் ஒரு கை பார்த்துட்றேன், எனக்கு சீட்டு கொடுங்க. தொண்டி பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருந்தால் போதும். 10,000 ரூபா பைப் கனெக்ஷன் 20,000 வாங்குறாரு. 10,000 பைப் கனெக்ஷனுக்கு 20,000. இப்படி இன்னைக்கு அவர்கிட்டயே ஒரு 100 கோடி இருக்கு. அதாவது ராஜீவ்காந்தி இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, 10,000 ரூபாய்க்கு கீழே நீங்களே பஞ்சாயத்து போர்டு தலைவரை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு. 9,999 இவங்களை கைது போட்டு எடுத்துக்கலாம். பிளீச்சிங் பவுடர் அடித்தேன், பல்பு குண்டு பல்பு மாட்டினேன், போஸ்ட் மரத்துக்கு கீழே பெயிண்ட் அடித்தேன், இப்படி குப்பையை அள்ளி போட்டேன், இப்படி பல கோடிய சின்ன தொண்டி பேரூராட்சி தலைவர் அம்மா டம்மி பீஸ் அந்த அம்மா உட்கார வச்சுட்டு மகன்தான் ஈவோ. நீங்கள் எதாக இருந்தாலும் மகன்கிட்ட பாருங்க, மகன்கிட்ட பார்த்துருங்க. அப்போ இந்த திமுக அதிமுகவை பொறுத்தவரை அப்போ எம்எல்ஏ அமைச்சர்களுடைய பொசிஷனை பாருங்க. இதுதான் ஜெயலலிதா. ஒரு முறை சீட்டு கொடுத்தா அடுத்த முறை இல்லை. நீங்க எப்போ 91/6 அந்த அம்மா மரணம் அடைகிற 2016 வரைக்கும் மந்திரிகளும் புதுசு. அன்னையில இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு ஆள் ஜெயக்குமார் தான். ஊட்டாட்ட வந்துரு, எங்க மெயின் ரோடு ஊட்டாட்ட பக்கம் வந்துரு, நான் பாத்துக்கிறேன். இவரு தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே அமைச்சர்.
மீதி அத்தனை பேருமே ஒரு முறை இருந்தால் அடுத்த முறை இல்லை, அடுத்த முறை இருந்தால் முறை இல்லை. எடப்பாடி எப்போ வர்றாரு? 11 தான் வர்றாரு. வேலுமணி, தங்கமணி எல்லாமே 2011 தான் வர்றாங்க, அமைச்சராக வர்றாங்க. அப்போ ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா எதை பயன்படுத்தியதோ, எந்த அதிகாரத்தை பயன்படுத்தியதோ அதை பயன்படுத்தலைன்னா இந்த தேர்தலில் எடப்பாடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த நபர்கள் உருவாக்கி விடுவார்கள். ஆமா, இது 100 நீங்க குமரகுரு ஆள் பூரா ஒன்றிய செயலாளர் பூரா வசந்தா கார்த்திகாய் வீட்டில் இருக்கான்னா இது என்ன திமுகவா அண்ணா திமுகவா? இது ஊருக்கு ஊரு குமரகுருக்கள், மாவட்டத்துக்கு மாவட்ட குமரகுருக்கள். நீங்க இப்போ CV சண்முகத்துடைய அண்ணா ராதாகிருஷ்ணன் தேர்தல் வரும்போது அந்த ஏரியாவுக்கு வருவார். மக்கள் சொல்றான், நான் சொல்லல. தேர்தல் வரும்போது அந்த ஏரியாவுக்கு வருவார், தேர்தல் முடிந்த பிறகு அந்த ஏரியா பக்கம் வரமாட்டார். இப்படி ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் தகவல் வந்த ஜெயலலிதா என்ன பண்ணும், அந்த அம்மா ஸ்டைல் என்னன்னா, ஒரு ஒன்றிய செயலாளரை அங்கே எம்எல்ஏ சீட் நிறுத்தும், அந்த அம்மாவே செலவு பண்ணும். அவன் அந்த ஆள் இல்லைன்னா அந்த ஆள் பொண்டாட்டியை நிறுத்தும். இதுதான் ஸ்டைல், அந்த அம்மா ஸ்டைல். கட்சி அல்லாமல் நீங்கள் பெரிய தொழிலதிபர்களோ பெரிய பெரிய வசதி படைத்தவர்களோ பணம் கொடுத்தாலும் சீட்டு வாங்க முடியாது. பணம் கொடுத்தலாம் இப்போ பணம் இருந்தால் சீட்டு கிடைக்கும். நீ செலவு பண்ணிடுறியா? எவ்வளோ கோடி செலவு பண்ணுவேன்? நான் ஒரு 10 கோடி செலவு பண்ணுறேன், 10 கோடி உங்களுக்கு தர்றேன், மாவட்ட அமைச்சர் அப்படியே கூட்டிகிட்டு போய் சீட்டு வாங்கி கொடுக்குறது. இப்போ மாவட்ட செயலாளர்கள் வசூல் பண்ணிக்கிறாங்க. ஆமா, மாவட்ட செயலாளரை மீறி முன்னாள் மந்திரிகளை மீறி யார் இப்போ எடப்பாடிட்டு போக முடியாது. பதவி கொடுக்கறதுக்கும் அதே போல சீட்டு வாங்கி தர்றதுக்குமே காசு மாவட்ட செயலாளர் வசூல் பண்ணி மாவட்ட செயலாளரை பார்த்து தான் நீங்க எடப்பாடிட்டு போகணும். செங்கோட்டையனுக்கு 2 முறை ஜெயலலிதாவுடைய செல்ல பிள்ளையாக சொல்லுகிற செங்கோட்டையனுக்கு 2 முறை பதவி பறிப்பு. என்ன காரணம்? இந்த புகார் தான். 91 96 அந்த அம்மா ஆட்சி முடிஞ்ச பிறகு 96 2001 எதிர்கட்சி ஒன்றுமே இல்லை அந்த அம்மாவுக்கு. எல்லாம் நீங்கள் கண்டெய்னரை கொண்டு போய் ஹைதராபாத்தில் வைனா வளர்ப்பு மகன் ஓட்டிட்டு மன்னார்குடி பக்கம் போயிட்டார். அந்த அம்மாவுக்கு ஒரு காசு ஒரு பணம். அது அந்த காலகட்டத்தில் 2011 சமயத்தில் நினைக்கிறேன். 2091 96 சார், 2011 கல்யாணம் தான் நடந்தது. ஆமாமா, அதே போல 2011 சமயத்துல பல கண்டெய்னர் வளைச்சு போயிருக்கு. ஒரு 3 கண்டெய்னர் திருப்பூர் ஞாபகம் இருக்கா? கடைசியா அதெல்லாம் ஸ்டேட் பேங்க் பண்ணட்டாங்க. ஆமா, அது எலெக்ஷனுக்கு போனது, அது ஒரு அதிகாரிக்கு போனது. அதிகாரி தான் கோயம்புத்தூர்ல ஆந்திரா கொண்டு போனார் அதிகாரி. அது கடைசியா ஸ்டேட் பேங்க் பண்ணணும். ஆமா ஆமா, முதல்ல யார் பண்ணனே தெரியாம. ஆமா, 3 நாள் 4 நாள் கழிச்சு டெல்லிக்கு பேசி, அப்ப அருண் ஜேட்லி இருந்தார், அவருக்கு பாதி இவருக்கு பாதி பங்கு வைத்து தின்னலாம், ஆளுக்கு பாதி. அப்போ ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும், எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும், எம்ஜிஆர் சொல்லிட்டே போகலாம். எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான். நீங்கள் ராமாவரம் தோட்டத்துலேருந்து தலைமை கட்சி ஆஃபீஸுக்கு போகிறாரு, ஒரு கட்சி தொண்டை அந்த ஏரியில் குளிச்சுட்டு வேட்டியை ஒரு கங்கை பிடிச்சிட்டு காய வச்சுட்டு இருக்கேன் அன்றாமாரோட. ஏன்னா இந்த சவுத் ஆர்காடு பக்கம் ஒரு டாக்டர் சீட்டு கேட்டு, உனக்கு ஒரு சீட்டு கிடைச்சா உனக்கு ஒரு மோதிரம், அன்னைக்கு என்ன பவுண்டு 2000 3000 தானே உனக்கு இவன் மோதிரத்துக்கு ஆசைப்பட்டு கிளம்பி வந்துட்டான் ஒன்றிய செயலாளர் டாக்டருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி. அப்போ சீட்டெல்லாம் வெட்டி விட்டார் எம்ஜிஆர். யாருக்கு? அந்த டாக்டருக்கு. சரி, தலைவர் வந்து பார்த்துட்டே போயிடலாம். அப்படி 2 நாள் 3 நாள் காத்திருக்காரு, வேட்டியில் அழுக்கா போச்சு, வெயிலில் காய போட்டுட்டு இருக்காரு. எம்ஜிஆர், டேய் நம்ம ஒன்றிய செயலாளர் சோன்ச பேர் அவன் மாதிரி. ஆமா அவன் தான். நிறுத்து, கார் நிறுத்து. கார் நிறுத்துனே அவன் வேட்டி அங்கே விட்டு அந்த வர ஓடியாரா. தலைவா, டேய் என்னடா இங்கே வேட்டியை காய போட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த டாக்டர் என்னை கூப்பிட்டு வந்தார் மோதிரம் செஞ்சு போடணும்னு, நீங்கள் நேர்காணல் வெட்டி விட்டீங்க, அப்படி என்ன நடுரோட்டு விட்டுட்டு போயிட்டான், நான் உங்களை பார்த்துட்டு போடான்னு. ஏறு காரில். ஐயா அன்றா வேட்டி போய் அவுத்துட்டு வா. அன்றாவோட காரு. அவர் எம்எல்ஏ பாருங்க, எம்ஜிஆர் பாருங்க. சாத்தாங்குளம் பை எலெக்ஷன், ஒரு வேட்பாளரை போட்டு ஜெயிக்க வைக்கணும். அனிதா ராதாகிருஷ்ணன் ஊர்வசி செல்வராஜன் பெரிய தொழிலதிபர், சோப்புலாம் வருது இல்ல, ஊர்வசி சோப்பு, அவருக்கு பெட்டிகள், பல பெட்டிகளை யாரு அனிதா வாங்கிட்டு இவர் தாம வேட்பாளர் எனக்கு தெரியும், போ பார்த்துக்கலாம். இந்த அம்மா உளவுத்துறை கூப்பிட்டு ஜே பிரிந்த பிறகு புறா சேவல், அப்போ என்னுடைய வேட்பாளர் யார்,
என்னுடைய வேட்பாளர் யார், அவரை கண்டுபிடினா. சாத்தாங்குளம் நீலமேக வர்ணம், அவர் தான் வேட்பாளர், நாமினேஷன் தாக்கல் சொல்லி. அப்போ சாந்தஷீலா ஒரு சீஃப் செக்ரட்டரி, அந்த அம்மா ஒரு லேடி தான், அவங்க உடனே தூத்துக்குடி கலெக்டர் கூப்பிட்டு அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ண சொல்லுங்கிறாங்க. அப்போது தாசில்தார் ஜீப் எடுத்துகிட்டு போகிறார், எங்கே நீலமேக வர்ணத்தை தேடி சாத்தாங்குளத்துக்கு போகிறாங்க. அது ஒரு தேரி காடு, செம்மண் காடு. போகும்போது செம்மண் பறந்துட்டு ஜீப்பு போகுது. இவர் அன்றைக்கு இவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா, ஒரு 10, 25, 30 ஆடு இருக்குது, அதை மேய்ச்சிட்டு போயிடுவார். எங்கே காட்டுக்கு போயிடுவார். காட்டில் போய் பனைமரத்தில் களையத்தை கட்டி கல்லை வடித்து குடிச்சிட்டு சோறு கொண்டு போகிற சோத்து சட்டி இருக்குல்ல, அதில் கல்லை ரப்பிட்டு வந்து ராத்திரி அடிச்சுக்கிறது. இதான் ஒரு ஸ்டைல். கட்சி விட்டே போயிட்டார். ஜீப்பில் புழுதி கழுவிட்டு போனோடனே போலீஸ்காரர் வந்துட்டானோ, எவனோ கல்லறைக்கு குடிக்கிறத சொல்லிவிட்டானுவார். அவர் சட்டிக்கிட்ட ஆடெல்லாம் விட்டு ஓடுறாராம், ஓடி எங்கேயோ ஒழிச்சு விட்டார். அப்போ திருப்பி வீட்டுக்கு வர்றாரு தாசில்தார். அம்மா ஜெயலலிதா அம்மா இவரை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க, அதனால் கலெக்டர் கூட்டுற சொன்னார் வாமான்னு சொல்ல. இந்த அம்மா ஓடுது. அந்த ஆள் பனைமரத்து மேலே அந்த பாம்பு வந்து எட்டி பார்க்குற பனைமரத்துலேருந்து என்ன நடக்குதுன்னு. நீ எம்எல்ஏ ஆகிட்ட. அதிமுக இப்படியெல்லாம் அதிசயம் நடக்குது. அப்பவே எம்எல்ஏ. ஆமா, அம்மா சொன்ன எம்எல்ஏ தானே. ஆமா, அப்படின்னு சொன்ன இறங்கி என்ன நடந்தது இந்த மாதிரி சமாச்சாரம். அந்த வேட்டி சட்டை, இது ஆடு மேய்ச்சிட்டு இருந்த வேட்டி சட்டையோட வேட்டிலாம் பார்த்து நேரம் ஏறியாகும் ஜீப்பில், பின்னாடி புருஷன் பொண்டாட்டி ஏற்றிட்டு நேரம் வந்தாச்சு எங்க கலெக்டரேட்டுக்கு. நாமினேஷன் தாக்கு கட்சிக்காரன் பூரா வந்துட்டான். என்னையா இப்படி இருக்க, அம்மா சொல்லிட்ட, நீ இப்போ தாக்கல் பண்ணியா. அந்த கலெக்டர் கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி, அந்த அம்மா ஒரு லேடி ஷீலா பிரியாவா, ஆமாம் ஷீலா பிரியால், அவங்க கவர்னர் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அந்த அம்மாட்ட கலெக்டர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, என்னங்க அந்த ஒரு வேட்டி சட்டை கூட இல்லை, எல்லாம் செம்மண் கடல் இருக்குது அப்படின்னு. உடனே இது ஜெயலலிதா சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன். அனிதா அவருக்கு ஒரு 20 வேட்டி 20 சட்டை, ஒரு சுமோ கார், அன்னைக்கு சுமோ தான் ஃபேமஸ், கொடுத்துருன்னு. சரிங்கம்மா, நான் நீலமேக வந்துட்டு போய் இது வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து மந்திரி ஆனாலும் 1000 ரூபாயா பார்த்துக்க அனிதா. அந்த அம்மா சுமோ கார் இருந்தாச்சு, ஆவி வேட்டி சட்டை, மெட்ராஸ் போ. அம்மா எம்எல்ஏ மட்டும் இல்லையா, உன்னை மந்திரி ஆகிட்டாங்க, நான் எந்திரி. இதுதான் அதிமுக. நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்கம்னு நீங்கள் பாருங்கள். இதை விட 91, 96, 24 வயது ஈஸ்வரமூர்த்தி என்ற நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் காதி போர்டு அமைச்சர், ஒருவரை காதி போர்டு அமைச்சர். அதிமுக தான் இந்த அதிசயம்லாம் நடக்கும். கதர்துறை அமைச்சர். அப்போ அவர் காந்தி இருக்காரு. ஆமா ஆமா, காந்தி இருக்கு. அவரு டாஸ்மார்க் இருக்க ஆள், கள்ளச்சாராய வியாபாரி. யாரு? காந்தி. ராணிப்பேட்டை காந்தி கள்ளச்சாராய வியாபாரி. எந்த கோர்ட்ல வேணா நான் சொல்லுவேன். அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த அம்மா தலைமையில கல்யாணம். யாருக்கு? இந்த நரிக்குறவர் சமூகம். நான் ஒரு இழிவா சொல்ல, நீங்க ஒடுக்கப்பட்ட சமூகம். வளைகாப்பு எங்க தெரியுமா? எங்க? பாய்ஸ் கார்டன்ல. எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. ஒரு நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு, ஒரு பார்ப்பன பெண் இல்லையா, ஆச்சாரம் அனுஷ்டாரம் வேத விற்பனங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த அம்மா வளையல மாட்டி பொட்டை வச்சு சந்தனத்தை வச்சு தன்னுடைய பெத்த மகளை போல ஈஸ்வர மூர்த்தியினுடைய மனைவிக்கே எங்க நடக்குது வளைகாப்பு? போயஸ் தோட்டத்தில். நீங்க இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுக. ராஜாராம்னு ஒரு மந்திரி, ராஜாராம்னு நம்ம இவரா காந்தராஜ் அவங்க அண்ணன். ஆமா, அவரு சேலத்துக்காரு. அவரு டெல்லிக்கு ஏதோ ஒரு மீட்டிங், அதுக்கு சொல்லாக்குள்ள போயிட்டார். சொல்ல எனக்கே சிரிப்பு வருது. ராஜாராம் வர சொல்லுங்க. அம்மா அவர் டெல்லி போயிட்டாருமா. இப்ப இன்னைக்கு மாதிரி தொலைக்காட்சியில் இல்லையில, டெல்லி போய் எதுக்கு போனாரு? ஏதோ ஒரு உணவு அமைச்சர் கூட்டமா, சரி அவர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். எந்த எதுக்கு? அமைச்சர் தூக்கியாச்சு. டெல்லியிலே அமைச்சர் கிடையாது. போகும்போது அமைச்சரா போறாரு, வரும்போது ரயில பிடிச்சி ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல வர்ற அளவுக்கு ஃபிளைட்ல தான் வந்தாரு. போச்சல்ல. வந்து ஜெயலலிதா நான் சந்திக்க முடியாது, நீங்க என்னை பார்க்க போகும்போது டெல்லிக்கு போகும்போது எனக்கு சொல்லிட்டு போகணுமா இல்லையா? அதே போல ஒரு அமைச்சர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு, பொள்ளாச்சி ஜெயராம்னு நினைக்கிறேன், பொள்ளாச்சி வெளிநாட்டுக்கு போறதுக்கு அம்மாட்ட அனுமதி இல்லாம அந்த
பயணத்தை ஏற்பாடு பண்ணிட்டார். பயணத்துக்கு 2 நாள் இருக்கும்போது தான் இந்த அம்மாவுக்கு தகவல் தெரியும் வெளிநாடு போகிறாரு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. அனுமதி தலைமைச் செயலாளர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கிளம்பிட்டாருமா, கேன்சல் பண்ணுங்க. மந்திரியே இல்லை அவரு. யாரு? பொள்ளாச்சி ஜெயராம. எனக்கு சரியாக கவனம் இருந்தால் பொள்ளாச்சி ஜெயராம தான் இருக்கணும். மந்திரி பதவியில் நம்ம தூக்கிடுச்சு. எடப்பாடி செய்வாரா? இப்படியெல்லாம் செய்தால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். சிவி சண்முகம் அமைச்சர் 2011 பொன்முடி அதிமுக ஆட்சியில் அரசு குடோனில் அரிசி ரேஷன் கடைக்கு போகிற அரிசி பூரா புழு வச்சிருச்சுன்னு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி. அப்போ இந்த அம்மா பொன்முடியினுடைய பின்னணியெல்லாம் விசாரிங்கிறாங்க. பொன்முடி ஒரு என்எல்சியே உருவாக்கி வச்சிருக்காரு. இதை உடனடியாக தாசில்தார்கிட்ட சொல்லி உடனடியாக அந்த தகவலாம் எடுக்க சொல்கிறாங்க. இவர் அவங்க கூட அன்கோ போட்டார். யாரு? சிவி சண்முகம். அப்பவே அமைச்சர் பதவியில் தூக்கி எறியப்பட்டார். யாரு? சிவி சண்முகம். கொஞ்சம் நாள் அமைச்சர் எல்லாம் இருந்தார். இப்படி அதிரடியான அரசியலுக்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் ஆரம்பியத்துக்கு ஒரு எம்ஜிஆர் தூரத்துக்கு போட்டார. நான் உங்களுக்கு விசுவாசம் நான் வைத்திருப்பதற்கு காரணம் நீ அதிமுகவை காப்பாற்றுவீன் தான். அதிமுக தொண்டனுக்கு ஒரு சிறு ஊரு நேர்ந்தாலும் நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன். அதான் எம்ஜிஆர் ஸ்டைல். ஆரம்பித்துக்கு வெளியே வீசிட்டார. அதிமுக பிளக்க போறாரு, அதிமுக உடைக்க போறாரு, அதிமுக கூடிய மந்திரிகளை கோஷ்டி சேர்க்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு வந்தது. நீங்க எனக்கு விசுவாசமான ஆள், ஆனா அதிமுகவுக்கு அதே விசுவாசமா இருக்கணும். இதுதான் எம்ஜிஆருடைய அளவுகோல். ஜெயலலிதாவுடைய அளவுகோலும் அதுதான். ஆனா இப்போ எடப்பாடியை அத்தனை பேரும் மிரட்டக்கூடிய அளவுக்கு எங்களை மாவட்டத்துக்குள்ள நீங்க அரசியலே பண்ணக்கூடாது, நாங்க சொல்றதா அரசியல், நாங்க சொல்லுவதுதான். ஜெயலலிதா போய் சொல்ல முடியுமா? இதெல்லாம் சரி பண்ணலன்னா இது ஒரு சிக்கல் தான். சிக்கல், மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா இப்ப திமுக இப்ப பல வழிகள் யோசிக்குது. திமுக இப்போ அமித்ஷா அடிக்கடி எடப்பாடி பார்த்து கண்ணாமன்னு திட்டுறாரு. ஏன்? என்னையா நம்ம பேசிக்கிறது கூட திமுக காரனுக்கு தெரிஞ்சு போயிருது. எப்படியா தெரிஞ்சது? எப்படி போகுது? நாம் செய்கிற அரசியல் நடவடிக்கை அத்தனை எங்க போகுது? டிஎம்கேக்கு போயிரு. டிஎம் எப்படியா போகுதுன்னு பார்க்குறப்பெல்லாம் சண்டை பிடிக்கிறாராம் எடப்பாடிக்கிட்ட. ஐடி இங்கே வேலையே செய்யல. அதிமுகவில் பல பேர் பாஜகவோடு தொடர்பில் இருக்காங்க. வேலுமணி, தங்கமணி போன்றவர்களெல்லாம் பல லட்சம் கோடியை காப்பாற்றி கொள்வதற்கு வேலுமணியோட முடிஞ்சு போகிறதில்லை. அதிமுக காணாமல் போயிடும். அதிமுக காணாமல் போயிடும். அப்போது அதிமுகவுடைய ரகசிய செயல்பாடுகள்லாம் திமுகவுக்கு போகுதுன்னு திமுகவுக்குள்ள ஒரு பாஜக உளவுத்துறை இருக்கு. அப்பதானே தெரியுது. அதிமுகவை தாண்டி பாஜக எங்க ஊடுருவி இருக்காங்க? திமுகவுக்குள்ள. இந்த செய்தி திமுகவுக்குள்ள போகுதுன்னு திமுக இருக்கிற உளவாளி சொன்னா தானே அமித்ஷா வரைக்கும் போகும், RSSக்கு போகும், பாஜக போகும். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எந்த அக்கறையும் இல்லை. மிதுன் இருந்தா போதும். மிதுன் இருந்தா அதிமுக தன்னுடைய கை கட்டுப்பாட்டில் இருக்கும். குமரகுரு, எடப்பாடி இருந்தா அதிமுக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். சிவி சண்முகம், எடப்பாடி நம்ம தான் வன்னியர் பெல்ட்டில் பெரிய தாதா. தன்னை தாண்டி யாரும் உள்ளே போயிடக்கூடாது. KP முனுசாமி நம்ம தான் வன்னியர் மக்களுடைய ஒரே பிரதிநிதி. அங்கே எனக்கு கொங்கு மக்களுடைய பிரதிநிதி நான் தான், வேலுமணி. இப்படி இந்த நபர்களால் அதிமுகவை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். ஏன்னா அடிப்படை சொன்ன உயிரை கொடுக்கறது தயாரா இருக்கு. இந்த கட்சி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். இது எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி. ஜெயலலிதா எம்ஜிஆரால் கட்டி காப்பாற்றப்பட்ட கட்சி. சாத்தாங்குளம் எம்எல்ஏவெல்லாம் எங்க எப்படி கண்டுபிடிக்கப்பட்டார்? ஈஸ்வரமூர்த்தியுடைய மனைவிக்கு எங்க வளகாப்பு. இதெல்லாம் அதிமுக என்பது ஒரே சாதி, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி. அப்படித்தானே ஜெயலலிதா எம்ஜிஆர் வளர்க்கப்பட்ட இயக்கம். அதிமுக உள்ள சாதி கீதி கட்சி எதையுமே பார்க்க முடியாது. மற்ற எல்லா இடத்துலையும் நீங்க சாதி தலை தூக்கி நிற்கும். நீங்க எந்த தொகுதியில ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ஒரு வேட்பாளரை போட்டா அத்தனை பேர் ஓட்டு போட்டுருவோம். ஆனா வேற கட்சியில அந்த சாதி எங்க மெஜாரிட்டியா இருக்கோ அங்கதான் அந்த சாதி நிறுத்தினா தான் ஜெயிக்க முடியும். இதை உடைத்தவர் எம்ஜிஆர். அப்புறம் அது அப்படியே ஜெயலலிதா வரைக்கும் போனது. ஆனால்
எடப்பாடி இதை கட்டி காப்பாற்றவில்லை என்றால் எடப்பாடியும் காலை வாரிடுவான், கட்சியும் வசந்த கார்த்திகாய் அடமான வச்சிருவான். நீங்கள் இந்த முறை விஜயுடைய பிறந்த நாள் கரூர் மாவட்டம் பூரா யார் இதுமா காசு கொடுத்தா? செந்தில் பாலாஜி. எல்லாத்தையும் கூப்பிட்டு 50,000 ரூபா விஜய் பிறந்த நாளைக்கு. விஜய் பிறந்த நாளுக்கு யார் கொடுக்குறான்? செந்தில் செந்தில் பாலாஜி. போய் ஜாலியாக சரக்கு கடிச்சு கொண்டாடுங்கப்பா. 50,000 அவன் எவன் கொடுத்தாலும் வாங்கிட்டு போகிறவன் தானே அவர்கள். இப்படித்தான் அரசியல். இந்த அரசியலை இந்த முறை அதிமுக வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்கவில்லை என்றால் திமுக ஈஸியாக தட்டிட்டு போயிடும், பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் நேரம் கொடுத்து பேசுமிக்க நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.